ஒருத்தருடைய பாடி லாங்குவேஜையும் பார்க்குறான். புள்ள வீட்டுக்காரங்கன்னு சொல்லி பொன் வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லும் பொழுது பெண் வீட்டுக்காரங்களை யார் வந்து சக்தி படைத்தவர்கள், யார் வந்து பொருள்களுக்கு பக்கத்தில் இருக்கிற, யார் பொருள்களுக்கு பாதுகாவலராக இருக்கார், அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி நம்புறது, எந்த அளவுக்கு அவர்கிட்ட நம்பிக்கை இருக்கு, எந்த அளவுக்கு அவர்கிட்ட சாவி வாங்கலாம், எந்த அளவுக்கு பொருள் இருக்கிற ரூமுக்கெல்லாம் போகலாம் அப்படின்ற பாடி லாங்குவேஜையும் அவன் பார்க்குறான். அதே மாதிரி பிள்ளை வீட்டுக்காரர்கிட்டையும் பெண் வீட்டுக்காரன்னு சொல்லும் பொழுது அவங்க இவரை ரிசீவ் பண்ற விதம், எந்த அளவுக்கு நம்புறாங்க, சாவி ஒப்படைக்கிறாங்களா இல்லையா, எல்லாத்தையும் பார்த்து 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 அவங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அந்த திருடுதெல்லாம் அவன் பண்ணிட்டே வரான். அதனால அவங்களுக்கும் முன்னாடி இவன் அலர்ட்டா இருக்கான். எப்பவுமே ஒவ்வொரு மொமெண்ட்லயும் அவன் தான் வந்து இவங்களை டெஸ்ட் டியூப்ல போட்டு இது பண்ற மாதிரி, சோதனை பண்ற மாதிரி அவன் சோதனை பண்ணிட்டு இருக்கான். அவங்களுடைய மனோநிலையையும் அவர்கள் இவன் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையையும் இவன் தான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அதனால அவங்களுக்கு முன்னாடி இவன் இருக்கான். He was already going ahead of them in knowing their nature, the amount of trust they have invested on him. இது எல்லாத்தையும் இவன் தான் வந்து கிளீனா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கான். மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே இப்படின்னு ஒரு சந்தேகமான பேச்சு வரதையும் ஒரு தூரத்திலேருந்து அவன் பார்க்க ஆரம்பிச்சிடுவான். அந்த சந்தேகமான பேச்சு பலமா இருக்கு, தன்னை நோக்கி யாரோ வரப்போறாங்க அப்படின்றதையும் ஒரு மெத்தையிலேருந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கும் பொழுது இப்ப வந்து அவன் அகப்படுவானா, உடனே என்ன பண்றான், வித்தின் சம் மொமெண்ட்ஸ் தான் பொருட்களை கொண்டு போய் எங்க சேகரிச்சு வச்சோமோ அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு ஒரே ஓட்டம் ஓடியே போயிட்டான். இவங்க தேடுறாங்க. இவங்க கல்யாணத்துக்கு கவனிப்பாங்களா, இவங்க தேடிட்டு இருப்பாங்களா? அதனால இவங்க வந்து தங்களோட வேலையில திரும்பிடுறாங்க. சரி, இவனை அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பிடுறாங்க. இப்ப வந்து இந்த ஒரு இதுவே எப்படி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நிலைக்கு வந்தாங்க, ஒரு கல்யாணம் சுமூகமா எந்த விதமான பெரிய லாஸும் நடைபெறாமல் நடக்கணும்னாலே கூடவே விசாரம் வந்து இருக்க வேண்டியதா இருக்கு. விசாரத்தை இழந்த நாட்கள்ல எல்லாம் முதல் 3 நாட்கள்ல அவன் வந்து ஃபுல்லா இவங்க 2 குடும்பத்தையும் நல்லா யூஸ் பண்ணிட்டு அனைத்தையும் கவர்ந்தான், பொருட்கள் எல்லாம் கவர்ந்தான். இவர்களுக்கு முன்னாடி இவர்களுடைய சைக்காலஜி அவன் படிச்சுட்டு இருந்ததுனால முன்னாடி அவனும் ஆபத்து இல்லாம தப்பிச்சுன்னு ஓடியே போயிட்டான். இவங்களுக்கு எப்ப விசாரம் ஆரம்பிச்சதோ அப்போ பொருள்களுடைய திருடு போதல் வந்து குறைஞ்சது. இன்னும் திருடப்பட வேண்டிய பொருட்கள் எல்லாம் இவங்க விசாரம் வந்த உடனே அப்படியே நிக்க ஆரம்பிச்சது. இப்ப தாரணான்றது, தியானன்றது, சமாதின்றது இதுதான். இப்போ நம்மளுடைய மனம் எப்படி இருக்கு, சத்தியமாக ஒவ்வொரு உணர்ச்சி, எழும்புகிற உணர்ச்சியெல்லாம் நம்ம வந்து பரமசத்தியமா நம்ம நினைக்கிறோம். நம்மளுக்கு ஒரு சிறிது கூட ஒரு சந்தேகம் வர மாட்டேன்றது. ஆழ்ந்த உறக்கத்துல இந்த பெயர் எனக்கு இல்லையே, இந்த வடிவம் எனக்கு இல்லையே, எந்த உணர்வும் அற்று நான் மனிதனா, மிருகமா, ஐம்பூதங்களா, மண்ணா, கல்லா, செடியா, குடியா, மரமா, என்னன்ற ஒரு நாமரூபம் இல்லாமல் இருந்த ஒரு நிலை, இந்த தனித்த மனம் ஒன்றுமே இல்லாமல் தினம் ராத்திரி ஆழ்ந்த உறக்கத்துல இது நடந்துட்டே இருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கிற ஒரு இடத்துல இருந்து இவ்வளவு பரவசமாக, இவ்வளவு கோலாகலமாக, இவ்வளவு ஆரவாரத்துடன் நானு என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ், நானு என்னுடைய பணம், நானு என்னுடைய நாட்டங்கள், நானு என்னுடைய சுகங்கள் அப்படின்னு ஏதோ ஒன்று திரைமேல் ப்ரொஜெக்ட் செய்யப்பட்ட நான் பிறந்திருக்கிற, நான் இருக்கிற வசிக்கிற ஏரியாலேருந்து எல்லாமே சத்தியமாக நம்பி ஃபர்ஸ்ட் இவனை நம்புறேன். நான் இவனுடைய எழுச்சிய,
நான் மனமா எழுந்துக்கிறது, இந்த மனத்தை ரொம்ப சத்தியமா நம்பினாதானுங்க நம்ம வந்து அடுத்த காரியமே பண்ண முடியும். என்னையே நான் சந்தேகப்பட்டேன்னா ஏதாவது ஒரு காரியம் அங்க நடக்குமா, ஏதாவது ஒரு வேலையில நான் என்னை இழக்க முடியுமா? இது வந்து அடிப்படை விஞ்ஞானம். அனைத்தையும் ஆராயும் மனமே எங்கு மறைகிறது, எங்கிருந்து உதிக்கிறது, இதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஆன்மீக சாதகம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஆன்மீக சாதகம், வேற எதுவுமே ஆன்மீக சாதகம் இல்லை. அது எல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலா எதுலயோ நம்ம மாட்டின்ற தன்மை, அவ்வளவுதான். ஏதோ நல்ல நாட்கள்ல கோயில் கோயிலா போறதோ இல்லாட்டி வேற ஏதோ சடங்குகள் பண்றதோ, இது எல்லாமுமே வந்து இந்த சென்டரை இந்த பொய்யா எழுந்துண்டு விவகரிக்கிறவனை இன்னும் பெருக்கிக் கொள்வதற்கு எல்லா பிரேயர்ஸுமே பிரார்த்தனைகளுமே என்ன, எல்லா வேண்டுதல்களுமே வேண்டுகின்றோம், பொருட்களை வேண்டுகின்றோம், சுகங்களை வேண்டுகின்றோம், ஆரோக்கியத்தை வேண்டுகின்றோம், எல்லாத்தையும் வேண்டிக் கொண்டே இருக்கின்றோம். அது ஆல்ரெடி பை டிஃபால்ட்டா தானா நடந்துட்டே இருக்கு. அதனால இது எதுவுமே வந்து இந்த உண்மையான ஆன்மீகத்துல இது சேரவே சேராது. விழிப்பு நிலையாக மனமாக மாறிய இந்த மனமாக விவகரிக்கும் ஒவ்வொருவரும், மனம்னாலே என்ன, ஒரு உணர்ச்சி வந்து ஞாபகத்திலேருந்து கிளர்ந்து எழுந்ததா இருக்கலாம், ஞாபகத்திலேருந்து கிளர்ந்து எழுந்து பழைய அனுபவத்திலேருந்து அதை மெருகூற்றுறதுக்கு, அதை மெருகேற்றி இன்னும் நன்றாக பட்டை தீட்டி இன்னும் நான் எவ்வளோ அடைய முடியும், இவ்வளவு இன்னும் இந்த உலகத்துல எவ்வளோ பெற முடியும், இப்படி எல்லாம் பண்றதுக்கே இந்த ஐம்புலன்கள் வந்து, இந்த உடல்ல இருக்கிற இந்த ஐம்புலன்கள், மனம் வந்து இதை ஓயாமல் திட்டமிட்டு கொண்டே இருக்கின்றது. எழுந்தவனை கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி எண்ணெய் காடுல கட்டி விட்டுறது. எண்ணன்ற ஒரு பெருங்காடு, திக்கு திசை தெரியாம அதை சத்தியமா நம்பிட்டு நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். எண்ணங்கள் ஒவ்வொன்றும் சத்தியம். அதற்கு இன்னும் முடிஞ்சுதானா அதுக்கு இன்னும் வந்து அந்த மனம், அதாவது அந்த எண்ண சமுதாயத்தை வச்சுருக்கிற அந்த மனம் வந்து உள்ள உடல்ல இருக்கிறதா நம்மளுக்கு நினைப்பு. அது தினம் காணாம போயிட்டு இருக்குன்றதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் சந்தேகமே வரல. திருடன் மேல அடியோட சந்தேகமே வரல. 3 நாள் 4 நாள் வரல. ஒரு பொருள் போன பிறகுதான் லைனா லிஸ்ட் எடுக்கிறாங்க. 2 பேரும் 2 குடும்பத்தாரும் லைனா, நீங்க என்ன கொடுத்தீங்க, நாங்க கேட்டோம் சொல்லி உங்ககிட்ட என்னெல்லாம் வாங்கினான்னு கேட்டா அவர் லிஸ்ட் வருது. சரி, நீங்க என்ன கொடுத்தீங்கன்னு எங்கிட்ட அவர் சொன்னது இந்த லிஸ்ட் வருது. மொத்தம் பாத்தீங்கன்னா 2 பேருமே எவ்வளவோ தொகையையும் பொருட்களையும் இழந்திருக்காங்க. விசாரிக்க ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் திருட்டு போதல் நிக்கிறது. இப்ப வந்து நம்ம விசாரிக்க ஆரம்பிக்கிற தருணத்துக்கு பண்ற சாதகங்கள் தான் தாரணா, தியானா, சமாதி. எல்லாமே விஞ்ஞானம், எல்லாம் மிக உன்னதமான விஞ்ஞானம். இதுக்கு வந்து எனக்கோசரம் யாருமே பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் தனக்குன்னு பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தர் பிறவியுமே அந்த மனமா நான் எங்க நிக்கணும், என்ன பேசணும், என்ன பார்க்கணும், எதனால வந்து நான் வந்து ஈர்க்கப்படணும், எது மேல நான் வெறுத்து ஓடணும்ன்றது முதற்கொண்டு எல்லாமுமே பதிவுகள்லேருந்து இங்கு ரீப்ளே போல தினம் 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 ஒட்டுமொத்தமாக விழிப்பு நிலையில வந்து போய்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருத்தருக்கும், ஒரு குழந்தைக்கு கூட. இதுதான் கர்மா அப்படின்னுவாங்க இந்து வேதாந்தத்துல. கர்மான்னா என்ன, செயல். செயல்களுக்குத்தான் ஆள். செயல்கள் தான் தோன்றுகின்றன, மறைகின்றன. அந்த செயல் மூலமா அவன் அந்த அனுபவத்தை, அந்த செயல்ற அனுபவத்தை செஞ்சு அதுல இன்ப துன்பங்களை அனுபவிச்சு அதை பதித்து கொண்டே இருக்கின்றான். அந்த இன்ப துன்பங்களையும் வந்து ஐயோ எனக்கு இப்படி நடந்துடுத்தே, அப்பா எனக்கு கிடைச்சது அப்படின்னு ஒண்ணு எலேஷன், இல்லாட்டி இன்னொன்று டிப்ரெஷன். இப்படின்னு 2த்துலயும் மாறி 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 இப்படி வந்து கர்மங்களுக்கு ஸ்தூல உடல், அந்த ஸ்தூல உடல் மூலமா தான் பாடங்களை மனம் பெற முடியும்ன்றதுக்கு தான் மனித வாழ்க்கை. மனித வாழ்க்கையில தான் பாடம் எடுத்துக்க முடியும்.
மனித மனம்தான் பாடம் எடுத்துக்க முடியும். ஸோ பிறப்பே பாடங்கள் பெறுவதற்குத்தான் அப்படின்ற மாதிரி தான் இங்க வந்து தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் வந்து எதற்கு பண்ணணும்? தாரணா நான் எதுக்கு பண்ணணும்? தியானம் நான் எதுக்கு பண்ணணும்? என்ன ஆன்மீகம் இது? இல்லாட்டி நீ என்ன பண்ணிட்டு இருக்க போற? விசாரிக்காம போயிட்டு இருக்க போகுது. என்னத்தை பத்தி விசாரணை? உன்னை பத்திய விசாரணை. நீ என்றது என்ன அமைப்பு? உன்னைன்றது என்ன அமைப்பு? உன்னால், உன்னோடு, உன்னுடன், உனக்கு, உன்னுடைய, உன்னில் அப்படின்ற இந்த அமைப்புகள்ல ஓயாமல் விழிப்பு நிலைகள் தோறும் வந்துட்டு இருக்கீங்க. அந்த மொத்தத்தையும் வைத்து கொண்டிருக்கிற ஏதோ ஒன்று, அதை மனம்னு சொல்லுவா, இல்லாட்டி அகந்தைன்னு சொல்லுவா. ரமண மகரிஷி அவர்கள் வந்து எல்லாத்தையுமே வேறு வேறு வார்த்தைகள்ல சொன்னாலும் இதுதான் அதுக்கு உட்பொருள். உட்பொருள் என்ன? அவர் சொல்றார், சடவுடல் நான் என்னாது சச்சித்து உதியாது, உடலளவாய் நான் ஒன்று உதிக்கும், உடலளவாய் நான் ஒன்று உதிக்கும் இடையில் இது சிச்சட கிரந்தி நுட்பமே அகந்தை ஜீவன் மனம் பந்தம் இச்சம்சாரம் எண் அப்படின்றார். சம்சாரம்னாலும் அது, பந்தம்னாலும் அது, நுட்பமை என்ன? சூக்ஷ்மமான உடல். அதாவது கண்ணுக்கு மனம் எப்படி இருக்கு? எல்லா அனுபவங்களையும் உள்ள வச்சுட்டு இருக்கு. வீட்டிலேயே இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல ஒய்ஃப் எதுக்கு கோச்சுட்டு இருக்கானே தெரியாது. ஒரு முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு இருந்தாங்கன்னா, எதுக்கோ தூக்கி வச்சுட்டு இருக்கா அப்படின்னா என்னன்னே புரியாது. ஸோ அந்த சூக்ஷ்ம உடல் வந்து என்னமோ பண்ணிட்டு இருக்கு. ஒரு குழந்தை எதுக்கு அடம் பிடிக்கிறதுன்னு தெரியாது. திரை போட்ட மாதிரி நம்ம எல்லாமே என்ன பண்றோம்? நம்ம வந்து நம்ம மனத்து மூலமா தான் எல்லாத்தையும் பார்க்கிறோம். அங்க காமிக்கிறது வந்து இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. அதனால இங்க எல்லாம் பண்ணப்பட வேண்டியதே வந்து இந்த ஒரு ஒரு கட்டம் மாதிரி மெய்ப்பொருளுக்கும் பொய்ப்பொருளாவே இருக்கிற இந்த ஜட உலகத்துக்கும் நடுவுல மனம்ன்றது சமயத்துக்கு அறிவு பொருளாகவும் சமயத்துக்கு ஜட பொருளாகவும் ரெண்டுத்திலையும் இருந்துட்டு படுத்துறது. விழிப்பு நிலையில வந்து 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 உலகத்தை சத்தியமாக்கிட்டு அதை அனுபவிக்கிற நான் அவனை ஃபர்ஸ்ட் சத்தியமாக்கி, அப்புறம் அனுபவங்களை சத்தியமாக்கி அதை மேலும் மேலும் பதிச்சு தொடர்ந்து பொய் வாழ்க்கையை மெய் வாழ்க்கையா வச்சுண்டு அதற்கு உடல்கள் தேவை. அதனால பிறவிகள் எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. எண்ணிலடங்கா பிறவிகள். எந்த உடல் வேணாம், எப்படி எல்லாம் கர்மாக்களை விதைக்கிறோமோ அதுக்கு தகுந்து அது எங்கெங்கெல்லாம் வந்து எக்ஸ்பிரஷன் கிடைக்குமோ அந்தந்த உடல்களை தேடிக்கிறது. பிறவிகள் நிக்கிறது இல்லை. அப்படின்னா என்ன? மனம் நிக்கிறது இல்லை. மனம் உடல் எடுக்காத காலத்துல கூட ஆவிரூபமா சுத்தின்னு இருந்ததுன்னா, அல்லல் பட்டுண்டு அவதிப்பட்டுண்டு சுத்தி இருந்ததுன்னா, அது கூட வந்து இப்ப வந்து பாஸ்ட் லைஃப் ஹிப்னோதெரப்பி பண்ணும் பொழுது, பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனுக்கு எடுத்துன்னு போகும்பொழுது, நான் இன்னும் வடிவம் எடுக்கல, நான் திருப்பி அந்த கோவிலையே சுத்தின்னு இருக்கேன், கோவிலுக்குள்ள என்ன அனுமதிக்கல அப்படின்னு நுட்பமான அந்தந்த மொமெண்ட்ஸுக்கெல்லாம் எந்த வடிவத்தோட அது பற்று வைத்திருந்ததோ அந்த உடலை விட்டாச்சு, இன்னொரு உடலை எடுக்கல.